தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஆனா இந்த முறை 6 வருடத்திற்கு அப்புறமா ஒரு நீதி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இது எல்லாராலுமே வரவேற்கக்கூடியதா தான் இருக்கு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு. 2019ல நடந்த இந்த வழக்கு அப்படிங்கிறது அப்போ இருந்து இப்ப 6 வருடம் கழித்து 2025ல தான் இதற்கு தீர்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பு என்ன? அதுல நடந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இந்த தீர்ப்பு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி 2019ல இருந்து இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அப்படிங்கிறது கடந்து வந்த பாதை ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 2019ல ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகுது. ஒரு பெண்ணோட கதறல் வீடியோ தான் அது. அந்த வீடியோல இருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா போராட்டங்கள் அப்படிங்கிறது நடத்த ஆரம்பிக்கிறாங்க. கல்லூரிகள்ல இருக்கிற மாணவர் மாணவிகள் எல்லாருமே இந்த போராட்டம் பண்றாங்க. நிறைய கட்சிகள் வந்து இந்த போராட்டம் பண்றாங்க. அது என்னன்னு தெரிஞ்சாகணும். அதுல சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போராட்டம் எல்லாமே நடத்தப்படுது. அதுக்கப்புறமா அதே 2019 பிப்ரவரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் பொண்ணு 19 வயதான பெண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் அப்படிங்கிறத ஃபைல் பண்றாங்க. அந்த கேஸ் அப்படிங்கிறது விசாரிக்கப்படுது. அந்த விசாரணையில போக போக தான் தெரியுது. அந்த வீடியோ இந்த பெண் இவங்க எல்லாருமே ஒரே கேஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் மட்டும் பாதிக்கப்படல. ஒட்டுமொத்தமா 20க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த விசாரணையில தெரிய வருது போலீஸ்க்கு. 2016ல இருந்தே இன்ஃபேக்ட் 2016, 17 அந்த காலகட்டத்தில இருந்தே இவங்க இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கண்டினியூஸா அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வருது. இதையெல்லாம் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில இருக்கிற கொஞ்சம் பணக்கார குரூப் அப்படின்னு சொல்லாமே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காசு வச்சிருக்கிற பாய்ஸ். அந்த மாரி அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே கிரியேட் பண்ணி, அதன் மூலியமா தான் இது எல்லாத்தையுமே இந்த குற்ற செயல்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பெண்கள வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தியோ, இல்ல ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்லியோ, அவங்கள அப்படியே கூட்டிட்டு போயிட்டு, தென் அதன் மூலியமா அவங்கள வந்து வீடியோ எடுத்துட்டு, அந்த மாரி மிரட்டுறதுன்னு சொல்லிட்டு, அவங்கள துன்புறுத்துறது, பாலியல் ரீதியா அவங்கள வீடியோ எடுத்துட்டு, அதன் மூலியமா அவங்கள மிரட்டுறதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள இவங்கலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த கேஸ் மூலியமா இது விசாரணைக்கு வந்து இவங்கலாம் கைது பண்ணப்படுறாங்க. பட் அதுல முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு அவர் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணப்படல. அதுக்கப்புறமா அவர் தலைமறைவாயிடுறாரு. தென் அவரையும் தேடி அரெஸ்ட் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்த ஐபோன் மூலியமா நிறைய வீடியோக்கள் அப்படிங்கிறது வெளியே வருது. ஒட்டுமொத்தமா 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அவர் ஐபோன்ல மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. அதுல 20 பெண்களுக்கு போலீஸ் அதுக்கப்புறமா கவுன்சிலிங் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல்களும் இங்க இருக்கு. இந்த மாதிரி பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கப்புறமா 8 விக்டிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் அப்படிங்கிறத போடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த எல்லா கேஸ்ல சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே விசாரிக்கணும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தீவிரமா வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல திருநாவுக்கரசு மெயின் அக்யூஸ்ட் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கும் சம்மந்தம் இருக்கு. அது சம்மந்தப்பட்டவங்களும் இதுல இருக்காங்க. ஆனா அவங்கள மட்டும் எதுவும் பண்ணல, எங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா அந்த கேஸ், அதாவது இந்த பொள்ளாச்சி பாலியல் கேஸ் அப்படிங்கிறது சிபிஐ கிட்ட மாற்றப்படுது. சிபிஐ விசாரணைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அப்போ அதிமுக பிரமுகரா இருந்த அருளானந்தம், அவர் முன்னாள் பிரமுகர் அப்படின்னு அதுக்கப்புறமா சொல்லப்பட்டது. அவரும் இந்த கேஸ்க்குள்ள இன்வால்வ் ஆகுறாரு. அருளானந்தம் உட்பட மேலும் 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணப்படுறாங்க. ஒட்டுமொத்தமா 9 குற்றவாளிகளை கைது பண்றாங்க. இந்த 9 குற்றவாளிகள் தான் இதற்கு காரணம் அப்படின்னுமே சொல்லப்படுது. அப்ப இருந்து அந்த கேஸ் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுட்டு தான் இருக்கு. 2019, 20, 21ன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ் மூவ் ஆன் ஆகி வந்துட்டே இருந்திருக்கு. சிபிஐ 2021லே ஒரு குற்றப்பத்திரிகை அப்படிங்கிறத தாக்கல் பண்ணியிருக்காங்க. பட் அப்போ அது போதுமானதா இல்ல. தென் அதுக்கப்புறமா இவங்க கைது பண்ணவங்க கிட்ட இருந்த லேப்டாப் மொபைல் அதுல இருந்தே பல ஆதாரங்களை எடுத்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்டையும் விசாரணை நடத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறமா இந்த கேஸ் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. 2019ல இருந்து 25 வரைக்கும் இந்த கேஸ் வந்து வந்திருக்கு. ஒரு 6 வருஷம் அப்படிங்கிறது கடந்திருக்கு உங்களுக்கு அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு. இன்ஃபேக்ட் இந்த 6 வருஷத்துல அந்த 9 பேர்ல ஒருத்தருக்கு கூட ஜாமீனே கிடைக்காம பார்த்துட்டாங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன். அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து அவங்க வெளியே போய் சும்மா சுத்திட்டு இருக்கிறதுக்கு ஜாலியா அதெல்லாம் எதுவுமே நடக்காம பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா சிபிஐ விசாரணைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நிறைய முன்னேற்றங்கள் இந்த கேஸ்ல நடந்திருக்கு. 2025 ஏப்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 9 பேரும் கோவையில இருக்கிற சிறப்பு பெண்கள் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்படுறாங்க. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மேலும் விசாரணைகள் அப்படிங்கிறது தீவிரப்படுத்தப்படுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாட்சிகள், இன்ஃபேக்ட் 166 சாட்சிகள் வந்து இந்த கேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுல 48 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சிபிஐ
ஒட்டுமொத்தமா இந்த 6 வருஷமா என்னென்ன பண்ணாங்களோ, என்ன விசாரணைகள்லாம் பண்ணாங்களோ, அவங்களுக்கு என்ன என்ன கிடைச்சதோ இது எல்லாத்தையும் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா 1500 பக்க குற்றப்பத்திரிக்கைய அவங்க தாக்கல் பண்ணதா சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீதிபதி நந்தினி தேவி அவங்களுக்கு கீழ தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, மே 13 செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணிக்கு வந்து நாங்க தீர்ப்பு வழங்குறோம் அப்படிங்கிறத நந்தினி தேவி சொல்லியிருக்காங்க. அரசு தரப்பு வழக்கறிஞரும் அவரோட எல்லா வாதத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. அண்ட் தென் அந்த பக்கமா குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணவங்களும் அவங்களோட வாதத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 85 லட்சம் நிவாரணம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆயுள் தண்டனைகளை பொறுத்தவரைக்கும் A1 சபரி அவருக்கு 4 ஆயுள் தண்டனை, A2 திருநாவுக்கரசு அண்ட் A5 மணிவண்ணன் 2 பேருக்குமே 5 ஆயுள் தண்டனை, A3 சதீஷ் அண்ட் A7 ஹெரான் பால் 2 பேருக்கும் 3 ஆயுள் தண்டனை, A4 வசந்தகுமாருக்கு 3 ஆயுள் தண்டனை, A6 பாபு, A8 அருளானந்தம், A9 அருண்குமார் எல்லாருக்கும் 1 ஆயுள் தண்டனை, A6 பாபு, A8 அருளானந்தம் அண்ட் A9 அருண்குமார் இவங்க எல்லாருக்கும் 1 ஆயுள் தண்டனை. இங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் எடுத்து வச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 9 பேருக்கும் அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் தன்னோட வாதத்தை வச்சிருக்காரு. பட் அந்த பக்கம் குற்றவாளிகளுக்காக ஆஜரானவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க, அதாவது கம்மியான ஏஜ், இன்னும் கல்யாணமும் ஆகல, அண்ட் அவங்களோட அப்பா அம்மாவும் ரொம்ப ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க, அதனால குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. இதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. அவங்க அந்த மாதிரி கேட்டது தான். பட் இருந்தாலும் அங்க நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் வந்து அதிகபட்ச தண்டனையான சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற தீர்ப்பு தான் வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது எல்லாராலுமே வரவேற்கப்படுது அப்படின்னு தாராளமாவே சொல்லலாம். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன் 376D அண்ட் 376(2)N அதன் பிரிவின் கீழ தான் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச தண்டனையா 20 வருடம் வந்து சிறை தண்டனை, அப்படி இல்லாட்டி அதிகபட்ச தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை. இந்த பக்கம் அதாவது குற்றவாளிகள் சைடு இருந்து கேட்டது குறைந்தபட்ச தண்டனை, பட் இந்த பக்கம் அரசு தரப்பு கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச தண்டனை. இங்க நந்தினி தேவி எது இந்த தீர்ப்பு கரெக்டா இருக்குமோ, அதாவது அவங்களுக்கு என்ன தண்டனை வந்து கரெக்டா இருக்குமோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது. அதனால தான் இந்த தீர்ப்பு வந்து வரவேற்கப்பட்டது. 6 வருடம் கழித்து இந்த வழக்குல தீர்ப்பு கிடைச்சிருந்தாலும் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது பல பேரால வரவேற்கப்படுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது தான். ஆனா இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் சைடு வந்து நாங்கள் ஹைகோர்ட்ல பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்த அந்த லாயர் வந்து ஒரு மாதிரி தெனாவட்டாலாம் சொல்லியிருந்தாரு. எப்படி தான் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியல. அவங்களுக்காக ஃபஸ்ட்டு வாதாடுறதே நான் ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் ஹைகோர்ட்டில் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகே, 6 வருஷம் கழிச்சு இவங்க எல்லாருக்குமே ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். தேங்க்யூ.